Hello students, welcome to INSEE Infotech. So INSEE Infotech la நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டெக்னிக்கல் கிளாसेस நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்ல இருந்து பியூட்டிஷியன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இப்போ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல நிறைய கிளாसेस நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ஒர்க் வைஸாக உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு டெஃபினட்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் ஏற்கனவே நம்ம ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ப்ளஸ் நீங்கள் ஒருத்தர் ஒரு இன்டர்வியூவில் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இந்த மாதிரிலாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் நம்ம ஒரு ப்ரீவியஸ் கிளாஸஸில் நிறைய நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு மேனேஜராக ஒரு மேனேஜ்மெண்ட் டீமில் நீங்கள் இருக்கும்போது டெஃபினட்டாக அதில் என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், என்ன மாதிரியான ஒர்க்ஸ் உங்களை இன்னும் ஒரு பெட்டர் ஒரு மேனேஜ்மெண்ட்டாக உங்களை இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு கம்பெனி, எனிதிங் அதோட மேனேஜ்மெண்ட்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் அதோட ஒர்க் என்ன, அதோட டே டு டே ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத ஒரு மேனேஜராக நீங்கள் அனலைஸ் பண்ணுறதும் தெரிஞ்சிக்க வேண்டியதும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஒர்க் அங்கே நடக்குது, என்னென்ன ஒர்க்கில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், என்னென்ன ஒர்க்கில் இன்னும் டெவலப் பண்ணணும், எந்த இடத்துல நம்மளோட தேவையில்லாத அமௌண்ட் நமக்கு போகுது, எந்த இடத்துல நம்ம இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம எஃபர்ட் போடணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் அதை பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ டே டு டே ஆக்டிவிட்டி டெஃபினட்டாக ஒரு மேனேஜராக அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு இப்போ மேனேஜர்னு மட்டும் இல்லாமல் அதோட கீழே ஸ்டெப்பில் இருக்கவங்களும் உங்களோட ஆர்கனைசேஷனோட க்ரோத்துக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணும்போது அதோட ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு ஒவ்வொரு எம்ப்ளாயீஸும் மனசில் நினைக்கும் போது மட்டும்தான் அந்த கம்பெனியோட க்ரோத் ஒரு பக்காவாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது நம்ம கிளைண்ட்டோட லாயல்ட்டி. ஒரு கிளைண்ட்டை நம்ம எப்படி டீல் பண்ணுறோம், ஒரு கிளைண்ட் பேஸ்டு ஒர்க், ஒரு பிஸ்னஸ்ன்னு நீங்கள் பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுதான் உங்கள் கம்பெனியோட மெயின் க்ரோத்து. ஸோ ஒரு கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது மாதிரியான ஒரு சர்வீஸ் நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியம். உங்ககிட்ட இருந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸை எடுத்துக்கிற ஒரு கிளைண்ட்டு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறாரா, ஓகே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலோட அவங்க கிளம்பி போகிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த ஒரு ஃபீல் குட்டான ஒரு இதை நீங்கள் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த லெவலில் நீங்கள் எப்படி உங்களோட சர்வீஸை மெயின்டைன் பண்ணுறீங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்தது கரெக்டான சர்வீஸை நீங்கள் டெவலப் பண்ணி, முக்கியமாக ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னு வைக்கும்போது அதில் நம்ம கரெக்டான டைமுக்கு அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்குறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் என்ன கரெக்டாக டெவலப் பண்ணாலே உங்களோட கம்பெனியோட க்ரோத்தை நீங்கள் பெரிய லெவலில் பார்க்க முடியும். ஸோ அவங்க இன்னும் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால இன்னும் உங்களோட கம்பெனி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மார்க்கெட்டிங். தேர்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. எவ்வளோதான் நீங்கள் நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, எவ்வளோதான் நீங்கள் குவாலிட்டியான ஒர்க்கை கொடுக்குறீங்க அப்படின்னு இருந்தாலும் அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது, அது ஒரு பிராண்டாக கன்வெர்ட் பண்ணுறது நீங்கள் அதுக்கு கொடுக்குற மார்க்கெட்டிங் அண்ட் ஆட் தான். ஸோ அதை எந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் ஹைஃபையாக அதை எலாபரேட் பண்ணி அதை பர்ஃபெக்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு சர்வீஸாக கொண்டு போய் சேர்க்குறீங்க. இப்போ முக்கியமாக சில ஒரு சீசனல் டைம்ஸில் அந்த பொருளோட டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் பேஸ்டு ஒர்க்னா ஒரு பர்டிகுலர் பீரியடில் அந்த இடத்துக்கு வரக்கூடிய பீப்புளோட கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைம்லாம் நீங்கள் டார்கெட் பண்ணி ப்ரீவியஸாகவே நீங்கள் பிளான் பண்ணும்போது மட்டும்தான் அதுக்கான ஒரு க்ரோத்தை அந்த டைமில் நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை மற்ற மந்த்தை விட அந்த மந்தில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். ஸோ எல்லாத்தையுமே ஒரு ப்ரீ பிளான்டு ஒர்க்கோடு நீங்கள் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அண்டு
இந்த சீசனல் டைமோட மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் முக்கியமாக நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணியே ஆகணும், முக்கியமாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். அண்ட் இப்போ எல்லாமே முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி அப்படின்னு காமிக்கிறது நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ அதை ஒரு பக்காவாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஃபார்மலான உங்கள் கம்பெனி நேமில் ஒரு அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் கண்டிப்பாக டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களை ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலாக காமிக்கிறது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்னு சொல்லும்போது எல்லா விஷயங்களும் ஒரு பேக்கேஜாக இன்க்ளூட் ஆனது தான். ஸோ நார்மலாக ஒரு ஸ்டாஃபை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுலேருந்து, அவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங்லேருந்து, அவங்கள நீங்கள் ட்ரீட் பண்ணுற விதத்துலேருந்து எல்லாமே உங்களோட ஆர்கனைசேஷன் க்ரோத்தில் வரும். ஸோ நீங்கள் ரெக்ரூட் பண்ணும்போதே ஒரு கான்ஷியஸோடு நம்மளுக்கு இந்த ஒர்க்குக்கு அவங்க கரெக்டாக வருவாங்களா, இப்போ ஃப்ரெஷராக இருந்தால் கூட நம்மளால் ட்ரைன் பண்ணி அவங்கள கரெக்டாக கொண்டு போக முடியுமா, அந்த மாதிரி குவாலிட்டி உள்ள பர்சன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறது, அதுதான் உங்களோட பிரில்லியன்சி. ஸோ அதிலலாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது முக்கியம். அடுத்தது உங்களுக்கு ஒரு சலூன் ஒரு மேனேஜராக உங்களோட முக்கியமான டியூட்டின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட். முதல்ல நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு டேயை நீங்கள் எவ்வளவு எஃபெக்டிவாக பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட். அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ரெக்ரூட்மெண்ட்லேருந்து, அவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங்லேருந்து, அவங்களோட ஒர்க்குக்கு நீங்கள் போட்டுற ஷெட்யூல் வரைக்கும் இந்த ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்டில் வரும். ஸோ ஒரு நல்லா ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி, பட் அவங்களுக்கு ஓவர் ப்ரெஷர் நீங்கள் கொடுக்கும் போது கூட அந்த ஒர்க் மேலே அவங்களுக்கு ஒரு சலிப்பு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை எவ்வளோ அழகாக அவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் பேஸ் ஒர்க் மாதிரி போடலாம். அவங்களுக்கு வீக்கெண்ட்ஸில் லீவ் ஒரு 1 day நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஏதாவது முக்கியமான விஷயங்கள் அவங்களுக்கு லீவ் தேவைப்படுதுன்னா அதை கொடுக்கலாம். அவங்களோட மெடிக்கல் ஹெல்ப்புக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி நீங்கள் உங்கள் கம்பெனிலேயே சில ஸ்கீம்ஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டாஃபுக்கு உங்கள் கம்பெனி மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வருது, ஒரு ட்ரஸ்ட் வருது, அவங்களுக்கு இன்னும் சின்சியராக இந்த கம்பெனிக்காக நம்ம எஃபர்ட் போடணும் அப்படிங்கிற ஒரு இமேஜை நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டீஸ்னால கொண்டு வரது ரொம்ப முக்கியம். அடுத்தது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு 50 rupees நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் கூட அதுக்கான அக்கௌண்ட்ஸையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் சின்சியராக இருக்கிறீங்க அப்படிங்கிறத காமிக்கிற விஷயம். ஸோ எவ்வளோ அந்த மணி வைஸ் நீங்கள் எவ்வளவு கரெக்டாக இருக்கீங்களோ அதுவே உங்களை ரொம்ப பர்ஃபெக்டாக இன்னொருத்தருக்கு காமிக்கும். ஸோ என்னென்ன விஷயங்களுக்கு நீங்கள் கரெக்டாக அமௌண்ட்டு போடுறீங்க, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறீங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் போடுற அமௌண்ட்லேருந்து, இப்போ நீங்கள் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை உங்கள் ஆர்கனைசேஷனுக்காக வாங்கியிருக்கீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, அதுலேருந்து நீங்கள் என்ன உங்கள் கம்பெனிக்கு ஒரு பெனிஃபிட்டாக ஒன்று கொடுக்குறீங்க, எந்த இடத்துல உங்களால் கம்மி பண்ணி காமிக்க முடியும். ஸோ இதை எல்லாமே ஒரு நீட்டான ஒரு அக்கௌண்ட்ஸாக உங்களுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட்டே பேசுகிற மாதிரி கஸ்டமர் சர்வீஸ். கஸ்டமர் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை வாவ் அப்படின்னு சொல்லி, ஸோ அதே ஒரு இதுக்காக உங்களை மட்டுமே தேடி வர்றது மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் கொடுக்கணும். அப்போ ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு சர்வீஸை நீங்கள் கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு இமேஜை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல இமேஜை க்ரியேட் பண்ணணும்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஃபுல்ஃபில்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடு சர்வீஸை நீங்கள் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலிங், மேக்ஸிமைசிங் அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல். இது உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாகவே ஒரு கிளம்சினஸ் வராது உங்களோட இதில். நிறைய டைமில் ஒருத்தரே ஸோ யாருக்குமே நீங்கள் கரெக்டாக ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி ஆகிற ஒரு சிச்சுவேஷன்ஸை நீங்கள் இதனால அவாய்ட் பண்ண முடியும். ஸோ கரெக்டான டைம், இந்தந்த டைமுக்கு இந்தந்த ஒர்க்கு, இந்தந்த டைமுக்கு இவங்க உங்களோட விஷயங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளான்டு ஒர்க்காக நீங்கள் டெஃபினட்டாக முன்னாலே பண்ணிக்கிறது இந்த டைம் ஷெட்யூல், அப்பாயின்மெண்ட் பேஸ்டு ஷெட்யூல் பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ யாரையாவது நீங்கள் முக்கியமான கிளைண்ட்டை மீட் பண்ணணும்னா அவங்களுக்கு முதல்ல நீங்கள் ஒரு டைம் கொடுத்துருங்க. ஸோ அவங்கள வெயிட் பண்ண வைக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸும் வராது. அதெல்லாம் உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன்ஸை உங்கள் ஆர்கனைசேஷனை ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டடாக காமிக்கிறதுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஹெல்த் அண்ட் சேஃப்டி. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் முக்கியமாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது டெஃபினட்டாக இந்த விஷயத்தில் தான், ஹெல்த் அண்ட் சேஃப்டி. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஏரியா, நீங்கள் உங்களோட அது சின்ன பிளேஸாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் நல்லா சானிடைஸ் பண்ணி க்ளீனாக உங்களோட ஸ்டாஃபோட சேஃப்டியை நீங்கள் முக்கியமாக கன்சிடர் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே க்ளீனாக வச்சுக்கிறதுக்கான ஒரு எஃபர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஸோ உங்கள் கிளைண்ட்டை மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்களோட சேஃப்டியையும் முக்கியமாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்புறமா அவங்களோட ஒரு டயர்டாக ஃபீல் பண்ண வைக்கிறது மாதிரியான ஹெவி ஒர்க்ஸை டெஃபினட்டாக கொடுக்காங்க. ஹெவி ஒர்க்ஸ் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பேஸ் ஒர்க்காக நீங்கள் அலோகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்கள ரொம்ப ஒரு ப்ரெஷரான ஒர்க்குக்குள்ளே டெஃபினட்டாக போகாதீங்க. இடையில ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, டீ ப்ரொவைட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கம்பெனி வளராது. ஸோ இதெல்லாமே நீங்கள் அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கும்போது மட்டும்தான் அவங்களாலேயும் ஒரு சின்சியாரிட்டியோட ஒர்க் பண்ண முடியும். அடுத்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சொல்லும்போது ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எதுலேயுமே அக்கௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கிரெடிட் டெபிட் கார்டு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கேஷ் பேமெண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். அவங்களோட பிஸ்னஸ் வைஸ் பார்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேஷ் பேமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே கரெக்டு. அதை அவாய்ட் பண்ணும்போது ஸோ உங்களால் எந்த இடத்துலையுமே இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு கரெக்டான ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃப் உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் இல்லாமல் இன்னும் ஒரு பிரிண்டட் அக்கௌண்ட், ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் உங்களால் காமிக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட் டெபிட் கார்டு டிரான்சாக்ஷன், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நிறைய பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும், அது எஃபர்ட் போட்டாலும் அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது மார்க்கெட்டிங் தான். ஸோ ஆடுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நிறைய ப்ரோர்ட்ரே பண்ணுறதுக்கு, நிறைய டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் அதுக்கான ப்ராஃபிட்டில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் ஆடுக்கு நீங்கள் அது ப்ராஃபிட்லேருந்து பண்ணுங்கள். ஸோ அது வந்து இன்னும் உங்களை லாஸ்லேருந்து பாதுகாப்போம். ஸோ மார்க்கெட்டிங்க்கு ஒரு தனி எஃபர்ட் போடும்போது டெஃபினட்டாக உங்களால் பெரிய க்ரோத்ஸை பார்க்க முடியும். ஓகே, இந்த கிளாஸில் நம்ம ஒரு பேசிக்கான ஒரு கம்பெனி மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரி நம்ம பண்ணணும், ஒரு எம்ப்ளாயியை நம்ம எப்படி பண்ணணும், அஸ் அ மேனேஜராக நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது ஒரு கிளைண்ட் எக்ஸ்பெக்டேஷனை எப்படி சால்வ் பண்ணலாம், ஒரு ஸ்டாஃபோட ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், ஒரு ஸ்டாஃப் செலெக்ஷன் வந்து எந்தெந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.